ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம மருதுபாண்டி விருதுநகரில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காருங்க. பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கும் பொழுது இவர் ஒரு வேப்ப மரத்தடி தான் நிற்கிறார். ஒரு 30 அடி தள்ளி இன்னொரு வேப்ப மரம் நல்ல செழுமையாக இருக்குது. அதை பார்த்தோன்னா இவருக்கு அந்த மரத்துக்கு பக்கத்தில் போகணும்னு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. அந்த அடிப்படையில் அந்த மரத்து பக்கத்தில் போகிறார். இன்னும் பஸ்ஸு வரதுக்கு நேரம் இருக்குது, அந்த மரத்து பக்கத்தில் பார்த்துட்டு வரலாமேன்னு போகிறார். அங்கே போனால் அது கட்டிலைகள் செய்யும் இடம், சிற்பக்கூடங்க. அது அந்த மரத்தடி இருக்குது. அங்கே ஒரு சிம்மவாகினி சிலை இருக்கிறது, துர்க்கையம்மனுடைய சிலை இருக்குதுங்க. அதை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த சிலையை தொட்டு கும்பிட்றாரு. தொட்டு கும்பிட்டு திரும்பும் பொழுது அந்த சிற்பக்கூடத்தில் ஒரு போர்டு மாதிரி இருக்குது, என்ன பாக்கியம் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தோன்னே இவர் நினைக்கிறாரு, ஆஹா, நம்ம இந்த சிலையை தொட்டு கும்பிட்டதுனால நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குது அப்படின்னு இவர் நினைக்கிறாருங்க. அது பின்னால் இவர் ஊர் வந்து சேர்ந்தார். பூஜையை முடிச்சுட்டு தியானம் பண்ணும் பொழுது அம்மா அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். மகனே, அடிகளாரினுடைய பாதத்தை தொட்ட கைகள் அந்த கற்சிலையின் மீது பட்டதால் அந்த சிலைதான் பாக்கியம் செய்திருக்கிறது, பாக்கியம் உனக்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. இப்படி பார்த்தீங்களா, அடிகளாரனுடைய பாத பூஜையின் பொழுது பார்த்து தொடரும் இல்லைங்களா, இந்த பாதத்தை தொட்ட கைகள் அந்த கற்சிலையின் மீது பட்ட காரணத்தினால் அந்த சிலைதான் பாக்கியம் செய்திருக்கிறது அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. சக்திகளே, ஓம் சக்தி.